கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாள் 13. தேவன் உங்களை நேசிக்கிறார். யோவான் 16:27. நீங்கள் என்னை நேசித்து நான் தேவன் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார் என்று இதனாலே விசுவாசத்தோடு பலமுறை சொல்லுவோம். தேவனுடைய அன்பு உங்களை மாற்றும் வல்லமை கொண்டது. பாவத்தின் ஆசை உங்களை இழுக்கும்போது கிறிஸ்துவில் கிடைத்த தேவ அன்பை நினைத்து கொள்ளுங்கள். அவரை நேசிக்கும் இதயம் பரிசுத்தத்தில் நடக்க விரும்பும். உண்மையுள்ள தேவனே, நீர் என்னை நேசிக்கிறேன் என்பதற்காக உமக்கு நன்றி. உமது அன்பில் நிலைத்திருந்து பாவத்தை விட்டு விலகி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இதனாலே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை குறித்து வேத வசனங்களின் துணை கொண்டு தியானித்து பார்ப்போம். கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று எழுதியிருக்கிறது. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.